இது களவாணிகள் மாநாடு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? களவாணி மாநாடு முடிச்ச உடனே எல்லாத்தையும் அவுத்துட்டு போகிறது, திருடிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? குடிகாரர்கள் மாநாடு. இந்த பாட்டை முதல்ல போட்டுட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சாங்க. ஸ்டாலின் தான் வந்தார், அல்வா தான் தந்தார். நீட்டை ஒழிப்போம்னு சொன்னார், நீட்டி காலை விரிச்சார். ஒவ்வொன்றா போகும், ரோடு போடுறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விரிவிடையாம்பட்டு கிராமத்தில் பாட்டிலோட குடிச்சுட்டு மேலே நின்று கும்மாளம் போடுற ஒருத்தன் எவ்வளோ பக்குவப்பட்ட அரசியலை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியா. குப்பை வண்டியில் சாப்பாடு போகுது. பெட்ரோல் ரூபாய் 5, டீசல் ரூபாய் 4, பால் விலை ரூபாய் 3 குறைப்பு, சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம். எங்க? நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், ஓராண்டு பேறுகால விடுவிப்பு. எங்க? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் பணி, அர்ச்சகர் பயிற்சி முடித்த 205 பேருக்கு வேலை. எங்க? நீங்கள் அடக்கத்தான் எங்களுக்கு வெறி கொண்டு வருது. இப்போ விசிலை நீங்கள் மைதானத்துக்குள்ள கொண்டு போல விட்டுருங்க. நடத்துனர் விசில் வச்சுருப்பாரு, தடை பண்ணிடுவீங்களா? நமது சின்னம் விசில்னு கத்த போகிறான், சேப்பாக்கம் மைதானமே அதரப்போகுது. என்ன பண்ண போறீங்க? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். திமுகவினுடைய தென்மண்டல மாநாடு விருதுநகர்ல நடைபெற்று இருக்குது. இதுல பாத்தீங்களா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ரேம்ப் வாக்லாம் வந்திருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அந்த விருதுநகரில் கல்குறிச்சின்னு ஒரு ஊரில் நடந்துச்சேன், அதானே? ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் நாற்காலிகள் மாநாடு நடத்தினாங்க. நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன், இது களவாணிகள் மாநாடு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? களவாணி மாநாடு முடிச்ச உடனே எல்லாத்தையும் அவுத்துட்டு போகிறது, திருடிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? குடிகாரர்கள் மாநாடு. நீங்கள் சொன்னீங்க முதல்ல எங்கேருந்து நான் தொடங்கணும். நான் ஒரு விஷயத்துலேருந்து தொடங்கலான்னு ஆசைப்பட்றேன். எல்லாமே ஆதாரமாக பேசிடுவோமே. இந்த உருட்டுக்கடல்வா திருட்டுக்கடல்வா இருக்குல்ல, இந்த பாட்டை முதல்ல போட்டுட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சாங்க. ஸ்டாலின் தான் வந்தார், அல்வா தான் தந்தார். நீட்டை ஒழிப்போம்னு சொன்னார், நீட்டி காலை விரிச்சார். பொம்மை மாதிரி நின்னார், பொம்மலாட்டம் ஆடினார். இப்படி இவருடைய ஆட்சி கேடுகிட்ட ஆட்சியாக நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி எந்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்குல்ல, மாதந்தோறும் மாநாடு நடத்திய வரலாறு உண்டா? எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? ஒரு மாநாட்டுக்கு 100லிருந்து 120 கோடி ரூபாய் செலவு செய்கிறார்கள் என்றால் அந்த செலவை செய்ய வைத்தது தமிழக வெற்றி கழகம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் எப்படி? அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர்கள் வந்ததும் இவர்கள் விரக்தியில மாநாடுகளை கூட்டி போலித்தனமான மாநாடுகளை உருவாக்கி பாருங்க, ஆரம்பத்திலேருந்து போயிடும். அந்த நாடை எங்கே கொண்டே நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று. ஒரு மாணவி பள்ளிக்கூடத்தில், தஞ்சாவூர் மாணவி அப்போ இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது? மது ஒழிப்பு மாநாடு என்றெல்லாம் போட்டார்கள். மதுப்பிரியர்கள் மாநாடை நடத்துவார்களா? குடிகாரர்கள் மாநாடு நடத்துவார்களா? சொல்லுங்க பார்ப்போம். விதவைகள் மாநாடை மரியாதைக்குரிய சகோதரி அக்கா கனிமொழி நடத்த வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அவ்வளவு விதவைகளை உங்கள் கட்சி உருவாக்கி வைத்திருக்கிறது. ஒன்று. இந்த பாட்டு யாருக்கு பொருந்தும்? ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அயோக்கியத்தனமான அரசுக்கு பொருந்தும். கரூரில் போய் கொள்ளையடிக்கிறான்னு சொன்னால் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது.
கரூர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத திராவிட திருட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலினுக்கும் பொறுப்பு உண்டு. குற்றவாளிகளை பாதுகாப்பதே இந்த அரசு தான். அது ஆரம்ப நிலையிலிருந்து ஸ்ரீமதி மரணத்திலிருந்து குற்றவாளிகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற இந்த அரசு ஒவ்வொன்றா போகும். ரோடு போடுறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரிவிடையாம்பட்டு கிராமத்தில் புதிய தார் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய உள்ளூர் இளைஞர்கள் அந்த சாலையை வெறும் கையாலேயே பெயர்த்து எடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். வெக்கமல்ல? சாலை அமைப்பதில் யாருடைய சொத்தை யார் கொள்ளையடிப்பது? ஒவ்வொன்றா போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாலையில் வெறும் இது வேற முற்றி சாலை அமைக்கப்பட்டதை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர். கிளியூரிலிருந்து ரகுநாதபுரத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமான இடத்தில் மண்ணை கூட அகற்றாமல் அதன் மீது தார் கலந்த ஜல்லியை அப்படியே கொட்டியதற்கு அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த ஆட்சி என்னவென்று சொல்லுவது? அடுத்து இன்னைக்கு எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் குரூப் 2A 22A தேர்வை இடையிலேயே ரத்து செய்வதற்கான காரணம் என்ன? யாரை காப்பாற்றுவதற்கு, யாரை பாதுகாப்பதற்கு, யாருக்கு வேலை போடுவதற்கு? யோசிச்சு பாருங்க. நீங்க திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை இது காட்டுகிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். இளைஞர்களின் நம்பிக்கையை சிதைத்த திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மிகப்பெரிய முறைகேட்டை மறைக்க இது நடந்துள்ளதோ என்ற சந்தேகம் எழாமல் எப்படி இருக்க முடியும் என்று எங்கள் தலைவர் இன்னைக்கு கேட்டிருக்கிறார் கேள்வி. வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நிகழாவண்ணம் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் உறுதிபட சொல்லியிருக்கிறார். இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு மக்களின் விரோத அரசாக இருக்கிறது. வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு இளைஞர் பட்டாளம் வெகுண்டெழுந்து ஜனநாயக முறைப்படி தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்று எங்கள் தலைவர் இன்றைக்கு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்துவிட்டு இன்றைக்கு வீதிகளில் உலாவுகிற காட்சிக்கு மத்தியில் இந்த தேர்வை ரத்து செய்ததின் மர்மம் என்ன? யாரை பாதுகாப்பதற்காக ரத்து செய்திருக்கிறீர்கள்? எத்தனை ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இதில் அப்படிங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. ஒன்று, பாவ பணம், ஊழல் பணம், லஞ்ச பணம், அங்கே வேலை, மகளிருக்கு வேலை, சம்பளத்துக்கு பேக் பண்ணுறதுக்கு 10 பொருட்கள் 1000 ரூபா. மாநாடு எப்படி கிளுக்கிளுன்னு இருக்குல்ல? இன்னும் நிறைய காட்டிட்டு தான் கடைசி அந்த ரம்போவுக்கு வருவேனா. பாட்டிலோடு குடிச்சுவிட்டு மேலே நின்று கும்மாளம் போடுற ஒருத்தன். எவ்வளோ பக்குவப்பட்ட அரசியலை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியாக. இல்லை, எல்லா அரசியல் கூட்டல் இருங்க வரதானே செய்வாங்க. இருங்க, எல்லா அரசியல் கூட்டம் நீங்கள் தானே பக்குவப்பட்டுருக்குறீங்க, மக்களுக்காக உழைச்சிருக்கிறீங்கல்ல. நல்ல கருத்தை நாடும் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? குடிக்கிற கிளம்பிட்டாங்க எல்லாம் 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல. குப்பை வண்டியில் சாப்பாடு போகுது. பெட்ரோல் ரூபாய் 5, டீசல் ரூபாய் 4, பால் விலை ரூபாய் 3 குறைப்பு, சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம். எங்க? நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், ஓராண்டு பேறுகால விடுவிப்பு. எங்க? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் பணி, அர்ச்சகர் பயிற்சி முடித்து 205 பேருக்கு வேலை. எங்க? கொரோனா கால நிவாரணம் 4000 கொடுத்திய மீதி எங்க? தமிழர்களுக்கே தமிழகத்தில் வேலை சட்டம் எங்க? நீட் தேர்வு ரத்து, மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீடு ரத்து. எங்க? மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு எங்க? நெல்லை, திருச்சி, மதுரை, சேலத்துக்கு மெட்ரோ ரயில், ஓசூர், வேலூர், ராமநாதபுரத்து விமான நிலையம் எங்க? கிட்டத்தட்ட 552 தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன திருட்டு முன்னேற்ற கழகம் வெறும் 65 கூட முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத வெக்கங்கட்ட அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இவருக்கு மாநாடு ஒரு கேடா? நான் கேட்குறேன், எதற்கு மாநாடு? தமிழக வெற்றி கழகம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், அந்த பொதுக்கூட்டம் மாநாடாக மாறுது. நீங்கள் மாநாடாக நடத்திய பொதுக்கூட்டம் கூட கூட்டலை. இதான் இங்கே பிரச்சனை.
இப்போ எங்கள் தலைவர் வந்து என்ன சொல்கிறாங்க, 5000 பேருக்கு மேலே கலந்து கொள்ளக்கூடாது. 51 சட்ட விதிகள் வேற. இப்போ சனிக்கிழமை இன்னைக்கு நடைபெற்ற அந்த விருதுநகர் பக்கத்தில் கல்குறிச்சியில் நடைபெற்ற மாநாடுன்னு சொல்ல மாட்டேன், கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? அங்கே என்ன விதிமுறைகளை தளர்த்திங்களா? விதிமுறை வச்சிங்களா? எத்தனை விதிமுறைகளோடு உங்கள் கூட்டம் நடந்தது? அப்போ உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, எங்களுக்கு ஒரு நிலைப்பாடா? எங்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? சேப்பாக்கம் மைதானத்துக்குள்ளேயே 5 ரூபா விசிலை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது இன்னைக்கு புதிய சட்டமாக்கப்பட்டிருக்குது. தெரியுமில்ல உங்களுக்கு? சரி, நீ விசிலை அனுப்பலை, நல்லது. விரலை மடக்கி நாக்க மடக்கி விசில் ஊதுவானே, அப்போ நீ எங்கே போவ? டிவிக்கேன்னு கத்த போகிறான் உள்ள, என்ன பண்ண புரிய? நமது சின்னம் விசில்னு கத்த போகிறான், சேப்பாக்கம் மைதானமே அதர போகுது, என்ன பண்ண புரிய? இல்லை சார், விசில் கொண்டு போகக்கூடாதுன்றதுக்கான முக்கிய ரீசன் என்னன்னா, அங்கே போய் ஒரு கிரிக்கெட் நடக்கக்கூடிய இடத்துல அங்கே டிவிக்கே கொடி காட்ட வேண்டியது அவசியம் என்ன? ஏங்க ரசிகர்கள் அவன் பார்க்குறதே என்டர்டெயின்மெண்ட் தான். என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற இடத்துல அங்கே எதுக்கு அரசியலை கொண்டு போய் விசில் அடிப்பதே என்டர்டெயின்மெண்ட் தானே. ஒருத்தர் விசில் அடிக்கிறானா அது என்டர்டெயின்மெண்ட் தான். அது பேர் என்ன? அப்புறம் விசில்ஸ் கொண்டு போகக்கூடாதுன்னு சரி, விரல மடிக்க விசில் அடிப்பான். அப்போ எதிர்காலத்தில் என்ன நம்ம பண்ண போகிறாங்க? சிவப்பும் மஞ்சளையும் தடை செய்யப்படும்னு கூட சொல்லுவாங்க. அந்த நிறத்தையே தடை செய்வதற்காக இவர்கள் தொடர்ந்து ஆண்டால் நடக்கும். உங்களுக்கு அச்சப்பட்டு தான் அவங்க பண்ணாங்க. நீங்க எல்லாமே எங்களுக்கு அச்சப்பட்டு தான். அப்புறம் ஏன் 51 நிபந்தனைகள் சொல்லுங்க? குடிகார நாடாக்கி இல்ல தாவேகா மாநாட்டுல 4 பேர் மயங்கி விழுந்தாங்க, 5 பேர் மயங்கி விழுந்தாங்கன்னு இருக்குது. ஆனா திமுக மாநாட்டுல எங்கேயாவது போய் 5 பேர் 6 பேர் மயங்கி விழுந்தாங்க எங்கேயாவது பார்க்க முடியுது? கூட்டம் கூடுதலா இருந்தா தானே மயங்கி விழ முடியும். கொஞ்சம் கூட்டமா இருந்தா ஏன் மயங்கணும்? அப்ப அந்த கூட்டத்துக்காக தானே அவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ரூல்ஸ் எப்படி போடணும்? 5000 பேர் திறன் இருக்கிற மைதானத்தை விட 50000 பேர் கூடுகிற அளவிற்கு மைதானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுவதற்கு ஏன் துப்பில்லை இந்த அரசுக்கு? 1,00,000 பேர் கூடுகிற மைதானத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க, உங்களுக்கு கூட்டம் வரும்னு சொல்லி கொடுப்பதற்கு ஏன் துப்பில்லை நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் படுகொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடும், அப்பாவிகளை படுகொலை செய்ய வேண்டும், அப்பாவிகளை கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் ஒரு புதிய வரையறை திட்டங்களை உருவாக்கி வேண்டும் என்றே எங்களது கட்சியை எப்படியாவது கரூர்லேயே இந்த தமிழக வெற்றி கழகத்தை முடிக்கணும்னு நினச்சிங்க, முடியலை. இப்போ அடுத்து பல்வேறு கட்டமைப்புகளை கொண்டு வந்து பல்வேறு சட்டத்திட்டங்களை உருவாக்கி எங்கள் இயக்கத்தை நீங்கள் மூழ்கடிக்க வேண்டும் என்று தினந்தோறும் முயன்று கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாளும் முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அடக்கத்தான் எங்களுக்கு வெறி கொண்டு வருது. இப்போ விசிலை நீங்கள் மைதானத்துக்குள்ள கொண்டு போகல, விட்டுருங்க. நடத்துனர் விசில் வச்சுருப்பாரு, தடை பண்ணிடுவீங்களா? தொடர் வண்டி கிளம்பும் போது ஒரு விசில் ஊதுவான தடை பண்ணிடுவீங்களா? கபடி விளையாட்டையே நீங்கள் தடை செய்ய வேண்டிய சூழல் வரும். விசில் இல்லாமல் கபடி நடக்காது. ஒத்துக்கொள்வீர்களா? அப்ப விசிலுக்கு தடை போடுவீர்களா? என்ன நோக்கம் உங்களுக்கு? எந்த இடத்தில் நான் கேட்கிறேன் ஒண்ணே ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை அழிப்பதில் ஒன்றாக கூட்டு சேர்ந்திருக்கிறது. 2026 தமிழக வெற்றி கழகம் தனிபெரும் பான்மையோடு நிச்சயமாக ஆட்சி கட்டில் அமர இருக்கிறது. எங்கள் தலைவர் விஜய் ஜெயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல்வராக கையெழுத்து போடுகிற நாளை நாங்கள் கண் அயராமல் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். 2031 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேருவார்கள் எங்களை வீழ்த்துவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது நடக்கலைன்னு நீங்கள் சொல்றதை நான் கேட்குறேன். ஆக திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்துவதற்கு இவர்கள் இருவரும் பகையாளியாக இருந்தவர்கள் பங்காளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் 2 பேரையும் அடித்து துவம்சம் செய்வதற்குத்தான் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு வீதிகள் தோறும் ஒரு மாபெரும் மக்கள் சக்தி புரட்சியாக வெடித்திருக்கிறது. பொறுத்திருங்கள், நல்ல சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை, வேலையும் இல்லை. இல்லை, திமுக நடத்துகிற மாநாடுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது? இல்லை, மாநாடுன்னு சொல்லாதீங்க, திருப்பி நீங்கள் ஒரு பொய்யை கட்டமைக்காதீங்க. அவங்க தானே சொல்கிறாங்க தென்மண்டல மாநாடு, அவங்க சொல்கிறாங்களா? அப்போ நான் அப்படி தானே கேட்டாகணும். தென்மண்டல மாநாடு அப்படின்னா எனக்கு புரியல. அப்படின்னா என்ன நான் கேட்குறேன். விசிலுக்கு ஒரு மாற்று பேரை வச்செல்லாம் பேசினாங்கல்ல, மடக்கு ஊதின்னு சொன்னாங்க. ஏதாவது அதிகாரத்தில் இருக்கா? எங்கேயாவது பார்க்க முடியுமா? எந்த சொல்லாடலையாவது அதை கண்டுபிடிக்க முடியுமா? தென்மண்டல மாநாடுனா என்ன? மண்டலம்னா என்ன? தென்னுன்னா என்ன? எனக்கு சொல்ல சொல்லுங்கள் திமுகவை. ஒரு மாவட்ட மாநாடு கூட்டினா கூட உங்களுக்கு ஒரு 10 பேர் வர்றது அபூர்வத்துலேயும் அபூர்வம்.
அந்த மாநாடுன்னு சொல்லி நடத்தினாங்களா கூட்டம், அந்த கூட்டத்துக்கு கலந்து கொண்ட எல்லா தம்பிகளும் காருக்குள்ள உட்காந்து எங்கள் தலைவர் பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு இருந்த வரலாறு பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், மனத்தாட்சி நடந்திருக்கா இல்லையா? ஆக அங்கே என்ன செய்கிறான்னா, எங்கள் தொண்டர்கள் ஓகே கொள்ளையடிச்ச காசு 1000 ரூபா கொடுக்குறான், கொடு, உன் கூட்டத்துக்கு தானே வர்றோம், ஓகே விசில் அடிக்கிறோம், எங்கள் விசிலை நாங்கள் அடிச்சுட்டு போகிறோம், சொல்லுங்கள் திமுக கூட்டத்தில் விசில் அடிக்கலன்னு சொல்லுங்க பார்ப்போம். நேற்று அடித்தாங்களா இல்லையா? உன்னால் தடைப்பட முடியுமா? ஆக உங்கள் பேச்சுக்கும் கைதட்டி ஆரோரம் செய்து விசில் தட்டுகிற வேலையை எங்கள் இளைஞர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் விசிலுடைய நண்பர்கள். ஆகையால் நேற்று நடைபெற்ற அந்த கூட்டமாக இருந்தது. தென்மண்டல மாநாடெல்லாம் சும்மா பீத்திக்கிட்டு கடைசியாக முடிஞ்சிச்சுல. அது திருடர்கள் மாநாடுன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? வாழைத்தாராத்துட்டு போகிறான், அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பிச்சு பாருங்க, பண்ணினை மாட்டிட்டு வெள்ளை பண்ணினேன் கரையாகி போகும்படா வாழைக்கரை, விட்டா பிடிச்சா விடாதான்னு சொன்னாலும் கேட்கல. அந்த பணியை ஒரு நாள் 1 மணி நேரம் தானே, அந்த பணியை அவனை நிரந்தரமாக போட போகிறானா? கோடிக்கணக்கில் கிட்டத்தட்ட நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு செலவழித்த தொகை 98 கோடி என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. கள்ளக்குறிச்சியில் 110 கோடி செலவழிச்சிங்க. எங்கள் தலைவர் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண ₹1 செலவழிக்கிறாங்களா? ஆனால் அது மாநாடாக மருவி இருக்கிறது என்றால் மக்கள் தலைவர், மக்களின் மனதில் இடம் பிடித்த தலைவராக எங்கள் தலைவர் விஜய் இன்றைக்கு பரிணமித்து நிற்கிறார் என்றால் நீங்கள் அடித்த கொள்ளைகளும் நீங்கள் செய்த படுகொலைகளும் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக நான் நீண்ட விவாதங்களோடு நீண்ட கொலைப்பட்டியலோடு நான் பேசுகிறேன். இல்லை, மக்கள் தலைவராக விஜய் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. விஜய் அப்படின்னா மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? 43 ஆண்டுகளுக்கு முன்பே 1.5 லட்சம் குழந்தைகளுக்கு பால் பண்ருட்டி திட்டத்தை கொண்டு வந்து பக்குவப்படுத்திய தலைவர் எங்கள் தலைவர். 1000 மகளிர்களுக்கு இலவச தையல் மிஷின்களை வாங்கி கொடுத்து பயிற்சி கொடுத்து பக்குவப்படுத்தி அவர்களை தன் சுயதொழிலுக்கு அனுப்பிய தலைமகன் எங்கள் விஜய். படிக்கிற குழந்தைகள் முதல் 3 வகுப்புகளை முன்னணியில் பெறுகிறவர்களுக்கு வைடூரியத்தை தங்கத்தை பரிசாக வழங்கி அழகு பார்த்திருக்கிற எங்கள் தலைவர். கொரோனா நிவாரண நிதியாக 5 கோடி கொடுத்து மக்களை காப்பாற்றுவதற்கு துணை நின்ற எங்கள் தலைவர். கஜா புயலிலிருந்து நெஃபா புயல் வரை எங்கள் தலைவர் கொடுத்த நிவாரண நிதிகள் பல கோடிகள். என்ன செய்யலைன்னு சொல்லுங்க. அப்போ எங்கள் தலைவர் செய்கிறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போச்சு, அப்படித்தானே? நான் கேட்குறேன், கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் 68 பேர் மரணமுற்றதாக சொன்ன இந்த அரசு சார்பில் பணம் கொடுக்கப்பட்டது. திமுகவால் எவ்வளவு ரூபா கொடுக்கப்பட்டுச்சு சொல்லுங்க பார்ப்போம். கொடுத்தாங்களா? எத்தியார் குப்பத்தில் 23 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்களே, ₹1 கொடுத்த வரலாறு உண்டா திமுகவுக்கு? கவின் ஆணவ படுகொலை நடைபெற்ற போது அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நிவாரண உதவி செய்ததா கேட்கிறேன். கள்ளக்குறிச்சி சீமதியினுடைய மரணத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்களை மூடி மறைத்ததோடு ₹1 பைசா திமுக நிவாரண நிதியிலிருந்து கொடுத்ததா? ஏன் கொடுக்கல சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் இவர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ₹1 கூட வெளியில் எடுக்காமல், தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 10 லட்சம் கோடி என்றால் 10 லட்சம் கோடி ஒரு அமைச்சர்கிட்ட இன்னைக்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அஜித்குமார் மரண வழக்கு இன்றைக்கு என்ன முடிவுக்கு வந்திருக்கிறது? திட்டமிட்டு காவல்துறை இந்த படுகொலையை செய்திருக்கிறது. நிக்கிதாவை கைது செய்த வரலாறு உண்டா? ஏன் செய்யல? இன்னைக்கு கவின் ஆணவ படுகொலையில அவங்க அம்மாவை இன்னைக்கும் தேடிக்கிட்டு இருக்கே சிபிசிஐடி. வெக்கமில்லை உங்களுக்கு? சிபிசிஐடி அந்த 2 காவலர்களையும் தப்பிக்க விடுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறது. இல்லை மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த தம்பி மேல இன்னைக்கு வழக்கு போட்டு அவனோட முறையாக விசாரிக்கப்பட்டிருக்கு. ஏன் அவர்களுடைய பெற்றோர்கள் விசாரணை நடத்தவில்லை ஒழுங்கா? இதுவரை அவர்கள் தாயை கைது செய்வதற்கு துப்புள்ளாத சிபிசிஐடி, மானங்கட்ட சிபிசிஐடி எதற்காக இருக்கிறது? தீர்வை நோக்கி தமிழக வெற்றி கழகம் அழகாக அற்புதமாக சிறு குழந்தையாக தவழ்ந்து எழுந்து நடந்து இன்றைக்கு ஓடத் தொடங்கி இருக்கிறது என்றால் எங்கள் தலைவர் கைகாட்டிய திசையில், கண் அசைத்த திசையில் நாங்கள் களமாட துடிக்கிறோம் என்றால் நான் வைக்கிற கேள்விக்கெல்லாம் திமுக பதில் இருக்கா? ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் போய் தடையாணை வாங்கி வந்ததன் மர்மம் என்ன? யாரை காப்பாற்றுவதற்காக? ஆக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லா படுகொலைகளையும் எல்லா கொள்ளை திட்டங்களையும் செய்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற திருட்டு முன்னேற்ற கழகம், பாதுகாக்கிற திருட்டு முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. இதுதான் உங்களுக்கு கடைசி அதிகார தேர்தல். இதோடு உங்கள் வாழ்க்கையை முடித்து விடுவதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய போராட்டக்களம். முடிக்காமல் ஓய மாட்டோம்.
தமிழ்நாட்டை சுரண்டி கொளுத்து ஒரு குடும்பமே கொள்ளையடித்து பல தலைமுறைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்த திருட்டு மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதே வெறி கொண்டு இருக்கிறோம். நாங்களாம் சும்மா இல்லை. ஆக எங்கள் தலைவர் கை நீட்டி அழைக்கிற திசையில் நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முடிவுக்கு வர காத்திருக்கிறோம். பொறுத்துருங்க, இன்னும் 3 நாள். ஆனால் அந்த மேடையில் பேசும் பொழுது அவங்க மத்திய அரசை சாடி தான் பேசுகிறாங்க. பல விஷயங்கள் அவங்க மக்களுக்காக செய்யலை அப்படிங்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்க அந்த விஷயத்தை நோக்கி தானே பயணிக்கிறாங்க. தாவேக்காக ஒரு பொருட்டை அவங்க மதிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சனாதனத்தை பற்றி பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி தமிழ்நாட்டில் வழக்கு தொடுத்தார்கள், உத்தரகாண்டிலே வழக்கு தொடுத்தார்கள், உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு தொடுத்தார்கள், ஏன் பீகாரிலே வழக்கு தொடுத்தார்கள், டெல்லியிலே வழக்கு தொடுத்தார்கள், மகாராஷ்டிராவிலே வழக்கு தொடுத்தார்கள், கொல்கத்தாவிலே வழக்கு தொடுத்தார்கள். ஏன் எந்த வழக்குக்கும் இவர் போய் ஆசராகல? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கள்ளக்கூட்டணி வைத்துக்கொண்டு மறைமுகமாக கள்ள தொடர்பை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதாவோடு அங்கலாய்த்து என்ன முகாந்திரம் இருக்க? ஒரு வழக்கில் நீங்கள் சிக்கினீங்கன்னா நீங்கள் அல்லோலப்படாது தெரியுமா உங்களுக்கு? நான் சிக்கியிருக்கிறேன். 15 நாளைக்கு ஒரு தடவை நீதிமன்றம் வர சொல்லுவான். பிணை கொடுத்தா டெய்லி போய் காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும். உதயநிதி செய்த வரலாறு உண்டா? எந்த நீதிமன்றத்தில் போய் ஆசராயிருக்கிறாரு? இத்தனை வழக்குகள் போட்டு எப்படி தமிழ்நாட்டில் நடமாட முடியும்? அப்போ யார் பாதுகாப்பது? பாரதிய ஜனதா பாதுகாத்ததினுடைய நோக்கம் நான் கேட்குறேன். இங்கேருந்து தமிழ்நாட்டின் சார்பாக ஆய்தா கூட்டத்திற்கு செல்லாத முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் இந்த ஆண்டு மட்டும் சென்றதின் மர்மம் என்ன? யாரை பாதுகாக்க? தன்னுடைய மகனை பாதுகாப்பதற்காக. அவரை சுற்றி இருக்கிற ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் அடுத்து கைது செய்யப்படுவது தன் மகன்தான் என்று நினைத்து உடனடியாக ஆய்தா பொதுக்கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு டெல்லியில் முதலமைச்சர் திரும்பி வந்தாரே. 4 ஆண்டுகளா ஏன் போகல? இந்த ஆண்டு மட்டும் போனதின் மர்மம் என்ன? யார் கள்ள கூட்டணி? பாரதிய ஜனதாவினுடைய ஏ டீமே திமுக தான். அவர்கள் தான் கள்ள உறவை வைத்துக்கொண்டு திருட்டு கும்பலோடு இணைந்து கொண்டு திருடர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள் என்றால் இத்தனை கொள்ளை சம்பவங்களுக்கும் இத்தனை கொலை சம்பவங்களுக்கும் தொடர்ந்து தடையானையை வாங்கி கொண்டு தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிய திருட்டு மாடல் ஆட்சி, திருட்டு முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு மௌனமாக கள்ளத்தனமாக உறவு வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் காய் நகர்த்துகிறது என்றால் அதை பற்றி பேசுங்களேன். மணிக்கணக்கில் பேசுவோம். ஏன் அதை மட்டும் பேச மறுக்கிறீங்க நீங்கள்? அப்போ இந்த ஆட்சியை விரட்டுவதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லைங்கிற ரீதியில் தான் இன்றைக்கி நாங்கள் களத்தில் நிற்கிறோம். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மத்திய அரசை கேள்வி கேட்பது போல கேள்வி கேட்டு நடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். 5 லட்சம் கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். 5 லட்சம் கோடி இந்த ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்குன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடியை எங்கே? நான் தான் இப்போ காட்டினேன். தார் சாலை பெயர்க்கப்பட்டிருக்கிறது. 16 கோடி செலவில் பாலம் கட்டப்பட்டு தண்ணீரிலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. எந்த கட்டிடமாவது சரியாக இயங்குகிறதா? எல்லாவற்றிலும் கொள்ளை, கூட்டுக்கொள்ளை. அரசு பயங்கரவாதமும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து கொண்டு இந்த கூட்டுக்கொள்ளையை நடத்தி கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிற கூட்டமாக இன்னைக்கு இருக்கிறது என்றால் அப்புறப்படுத்தப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.